ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th ஃபஸ்ட் டேர்முக்குள்ளது ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நாலடியார் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணையராயினும் இந்த பாடலின் ஆசிரியர் சமண முனிவர். நாலடியார் டேஸ் நூல்கள் 1, 14 கீழ்க்கணக்கு நூல்கள் 1. நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. நாலடியார் சிறப்பு பெயர் நாலடி 400. சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். சங்க காலத்திற்கு பிறகு தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்க்கணக்கு நூல்கள். 14 என்றால் 18. எண்ணாம், என்ன பயன், செய்மை, தொலைவு, செய், வயல், அணையார், போன்றோர், அணியார், நெருங்கி இருப்பவர். நாலடியாரில் உள்ள அதிகாரங்கள் 40. அறம் 13, பொருள் 24, இன்பம் 3. நெக்ஸ்ட் லெசன் பாரத தேசம். இது ஓல்டு புக்கு. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என பாடியவர் பாரதியார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்பது யாருடைய கூற்று? தமிழ் மகள் ஔவையார். மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம் 1882 1921. பாட்டுக்கொரு புலவன் பாரதி. பாரத தேசம் என்னும் பாடல் இடம்பெற்ற பாடல் தொகுதி வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி. சொற்பொருள் தருக. ஞாலம், உலகம், வன்மை, கொடை, உழுப்படை, வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். பறவைகள். பறவைகள் பலவிதம். எல்லா சூழலையும் எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை பூநாரை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை பூநாரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத ஊர் குந்தங்குளம். பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறக்கின்றன? பருவநிலை மாறும்போது. பருவநிலை என்றால் என்ன? வெயில், மழை, பனி. பறவைகள் இடம்-பெறுவதை வலசை போதல் என்கிறோம். பறவைகள் எப்படி உழவர்களுக்கு உதவுகின்றன? பயிர்களை தாக்கும் பூச்சிகளை, வண்டுகளை பறவைகள் தின்று விடுகின்றன. அதனால் உழவர்களுக்கு உதவியாக இருக்குது. உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் பறவைகள் சரணாலயம். நம் நாட்டில் எத்தனை பறவைகள் வாழ்கின்றன? 2400. தமிழ்நாட்டில் எத்தனை பறவைகள் புகலிடங்கள் உள்ளன? 13. பறவைகளின் வகைகள் 5. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பறவைகள் புகலிடம் வேடந்தாங்கல். நெக்ஸ்ட் லெசன் பாம்புகள். பாம்பினம் உலகின் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? 10 கோடி. உலகிலே நச்சு மிக்க நீளமான பாம்பு ராஜநாகம். ராஜநாகம் எத்தனை அடி நீளம் கொண்டது? 15 அடி நீளம். கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இனம் ராஜநாகம். மற்ற பாம்புகளை கூட உணவாகும் பாம்பு ராஜநாகம். உலகம் முழுவதும் எத்தனை வகையான பாம்புகள் இருக்கின்றன? 2750. இந்தியாவில் மட்டும் எத்தனை வகையான பாம்புகள் உள்ளன? 244 வகை. எத்தனை வகை பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்டது? 52. பாம்புக்கு காது கேட்கிறதா? இல்லை. பாம்பு உழவர்களின் நண்பன் என்று அழைக்க காரணம் உழவுகளில் உள்ள வயல் எலிகளை அழிப்பதால். பாம்பினம் உடம்பிலிருந்து டேஸ் வெளியேறும் ஒரு வகையான வாசனை பொருள் வெளியேறும். நல்ல பாம்பின் நச்சு டேஸ் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1972. பாம்பு அடிக்கடி தன் நாக்கை வெளியே நீட்டுவதற்கான காரணம் சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ள. பாம்பு கடிக்க ஆளானவர்களுக்கு முதலுதவி கட்டப்பட்ட இடத்தை அசையாமல் வைத்துக் கொள்ளுதல். கட்டப்பட்ட இடத்தில் கட்டு போடுதல். நெக்ஸ்ட் லெசன் நான்மணி கடிகை.
நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் எது? மாடவர். விளம்பி என்பது ஊரின் பெயர். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். கடிகை என்ற பொருள் அணிகலன். 4 மணிகளைக் கொண்ட அணிகலன் என்றால் என் பொருள்? 4 கருத்துக்களை கூறுகின்ற நூல் என்ற பொருள். நான்மணிக்கடிகை நூல்கள் 1 17 கீழ்க்கணக்கு நூல்கள். பிள்ளைகளுக்கு கல்வி எதனை போன்றது? விளக்கினை போன்றது. சொற்பொருள் தருக. மனை வீடு, மடவார் பெண்கள், தகைசால் பண்பில் சிறந்த, ஓதின் எதுவென்று சொல்லும்போது, உணர்வு நல்ல எண்ணம். ஆறாரோ ஆறீரோ. நெக்ஸ்ட் லெசன். நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 8 வகைகளாக பிரிக்கலாம். திருமணம் மற்றும் பிற சடங்கு நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல். வாய்மொழி வாக்கியம் இன்றி எதை கூறுவர்? நாட்டுப்புற பாடல்கள். வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல். பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல். சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோர் பாடுவது ஒப்பாரி பாடல். களைப்பு நீங்க பாடுவது தொழிற்பாடல். சென்னை போன்ற நகரங்களில் பாடப்படுவது கான பாடல். ஏட்டில் எழுதாத பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலின் ஆசிரியர் தெரியவில்லை. நெக்ஸ்ட் லெசன். வீரச் சிறுவன். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திர தத். சிங்கங்களே, நீங்கள் செம்பரி ஆடுகள் இல்லை, எழுந்து வாருங்கள் என்று கூறியவர் விவேகானந்தர். நெக்ஸ்ட் லெசன். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் ஜானகி மணாளன். நெக்ஸ்ட் லெசன். இசை அமுது. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் கவிதை நூல்கள் எவை? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. பாரதிதாசன் வாழ்ந்த காலம் 1891 1964. பாரதிதாசன் பட்டப்பெயர்கள்: புரட்சி கவிஞர், பாவேந்தர். புனல் என்றால் நீர். தலை என்றால் செடி. தலையா என்றால் பெருகும் வெப்பம். தலைக்கவும் குறையவும். பழமொழி 400. இது நெக்ஸ்ட் லெசன். கல்வியின் சிறப்பு. கல்வியின் சிறப்பை பற்றி கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் மூன்றரையனார். மூன்றரை என்பது ஊர். ஆற்றவும் கற்ற அறிவுடையார், அஃதுடையார் செல்ல நாடலின் பாட்டுக்கு எந்த நூல் அமைந்திருக்கு அப்படின்னா பழமொழி 400. அரையன் என்பது அரசன் அல்லது புலவனின் குடிப்பெயர். பழமொழி 400 டேஸ் நூல்களில் 1. 17 கீழ்க்கணக்கு நூல்களில் 1. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆற்றவும், நிறைவாக. பழமொழி 400 உள்ள அதிகாரங்கள் 34 அதிகாரங்கள். பழமொழி 400 உள்ள பாடல்கள் 400 பாடல்கள். நெக்ஸ்ட் லெசன். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். நேரு எத்தனை ஆண்டுகள் தன் மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார்? 1922 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை. இந்திரா காந்தி பயின்ற விஸ்வபாரதி கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. அல்மோரா மாவட்ட சிலை எங்கு உள்ளது? உத்தராஞ்சல் மாநிலம். நேரு படித்த கல்லூரி இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர். ஆங்கில கவிஞர் மில்டன். கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ. வடமொழி நாடக ஆசிரியர் காளிதாசர். உருசிய நாட்டு எழுத்தாளர் தால்சுதாய். சாகுந்தலம் என்னும் நூலின் ஆசிரியர் காளிதாசர். போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர் தால்சுதாய். உலகின் மிக சிறந்த நூல்கள் 1 போரும் அமைதியும். ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னட் ஷா. சிந்தனை கல்வியாளர் பெர்னட் ரஷல்ஸ். நேருவுக்கு மிகவும் பிடித்தவர் பெர்னட் ரஷல்ஸ். விஸ்வபாரதி கல்லூரி பணிபுரிந்த பேராசிரியருடைய பெயர் கிருபாலினி. நெக்ஸ்ட் லெசன். சித்தர் பாடல்கள். வைதோரை கூட வையாதே என்று கூறியவர் சித்தர் பாடல். சித்தர் பாடல் ஆசிரியர்கள் ஒருவர் கடுவெளி சித்தர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் காடு மலைகளில் வாழ்ந்தனர்? 400 ஆண்டுகளுக்கு முன்பு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட இதில் கேட்டிருக்காங்க. வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர்.
சித்தர். எளிய சொற்களில் அறிவுரை கூறியவர் கடுவெளி சித்தர். பாம்பாட்டி, குதம்பை, அழுகுனி சித்தர் என்பலாமே காரண பெயர்கள். சொற்பெயர் தருக. கடம் உடம்பு, வீராப்பு, இருமாப்பு, வேம்பு கசப்பான சொற்கள். வேம்பு புகழாதே, சொல்லாதே, புகழ் உண்ணாதே, சொல்லாதே, சாற்றும், புகழ்ச்சியாக பேசுவது. வெய்ய வினை, துன்பம் தரும் செயல். நெக்ஸ்ட் லெசன். பெரியார். பெரியாரின் இயற்பெயர் ராமசாமி. ஈவேரா என்பது விரிவு என்ன? ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. பெரியார் வாழ்ந்த காலம் 1879 1973 வரை. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை ஏற்கிறீர்கள். அதேபோல மனிதர்களால் பாதியாக உள்ள பெண்களை மதிக்க வேண்டும் என்றவர் பெரியார். பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார்? 8600 நாட்கள். பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தார்? 13,000 கிலோமீட்டர். பெரியார் டாஸாம் ஆண்டு யுனெஸ்கோ விருது பெற்றார்? 1970 ஆண்டு. சமூக சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் பெரியாருக்கு என்ன விருது வழங்கப்பட்டது? யுனெஸ்கோ விருது. எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 1878. ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மதம் வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் என்ன சங்கம் அமைத்தார்? பகுத்தறிவாளர் சங்கம். பெரியார் பெண்களுக்காக நகையோ அழகோ உடையோ முக்கியமில்லை, டேஸ் முக்கியம் என்றார். அறிவும் சுயமரியாதையும். கேரளத்தில் நடந்த போராட்ட களத்தில் பெரியாருக்கு கிடைத்த சிறப்பு பட்டம் என்ன? வைக்கம் வீரர். இதுவரை பெரியார் எந்த டேஸ் கூட்டங்களில் டேஸ் மணி நேரம் மக்களிடம் உரையாற்றினார்? 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் உரையாற்றினார். மேல்ஜாதி கீழ்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி அவசியம், எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என்று கூறியவர் பெரியார். பெண்கள் சிறந்து விளங்க வேண்டிய துறை என்ன என கூறுவது? அரசு பணி, இராணுவம், காவல்துறை. புறநானூறு. சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? 2000 ஆண்டுகள். நாடாகு ஒன்றே காடாகு ஒன்றே என பாடியவர் ஔவையார். அதியமானின் நண்பன் ஔவையார். ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் சங்ககால பாடிய ஔவையாரும் பாடிய ஔவையும் வேறு வேறாவர். சங்க நூல்கள் எவை? 10 பாட்டும் 8 தொகையும். புறநானூறு பாடல்கள் 1 8 தொகை. அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் ஔவையார். மிசை என்பதன் பொருள் மேடு. திண்ணையை இடித்து தெருவாக்கு. நெக்ஸ்ட் லெசன். திண்ணையை இடித்து தெருவாக்கு. இதன் ஆசிரியர் தாராபாரதி. தாராபாரதி கவிதை எழுதுவதில் வல்லவர். எழுச்சிமிக்க கவிதை எழுதுவதில் வல்லவர். தாராபாரதி அரசின் டேஸ் விருது பெற்றவர்? நல்லாசிரியர் விருது. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு. இவை யாருடைய கவிதைகள்? தாராபாரதியின் கவிதைகள். தாராபாரதி வாழ்ந்த காலம் 1947 2000 வரைக்கும். தேசம் காத்த செம்மல். நெக்ஸ்ட் லெசன். முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த காலம் 1908 1963 வரைக்கும். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர்? ராமநாதபுரம் மாவட்டம், பசும்பொன் என்னும் ஊர். முத்துராமலிங்க தேவர் பெற்றோர் உக்கிரபாண்டியர், இந்திரா ராணி அம்மையார். முத்துராமலிங்கருக்கு பாலூட்டி வளர்த்தவர் இஸ்லாமிய பெண்மணி. முத்துராமலிங்கரின் ஆசிரியர் குறைவர வாசித்தன் பிள்ளை. முத்துராமலிங்கரின் 10ஆம் வகுப்பு படித்தது ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில். முத்துராமலிங்கர் தொடக்க கல்வி எங்கு பயின்றார்? கமுதி கிறிஸ்துவ பாரதியாரிடம். நடுவணரசு எந்த ஆண்டு முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டது? 1995. யார் யாருக்காக ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது? திலகருக்கும். வட இந்தியாவில் திலகருக்கும், தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும். திருவிக்க முத்துராமலிங்க தேவரை எவ்வாறு பாடியுள்ளார்? தேசம் காத்த செம்மல். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? பாரதி. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கர் எவ்வாறெல்லாம் பாராட்ட பெற்றார்? வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாதுரம், இந்து புத்த சமய மேதை.
நெக்ஸ்ட் லெசன் பார்த்துடலாம். முத்துராமலிங்கர் மனிதனின் மனநிலையை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? இருள், மருள், தொருள், அருள். அதே லெசன் தான். முத்துராமலிங்க தேவர் தான். தமிழ்நாடு அரசு முத்துராமலிங்கரின் உருவ சிலையை எங்கு நிறுவியுள்ளது? சென்னை மாநகரில் உள்ள நந்தவனம். முத்துராமலிங்கர் சிறு வயதில் கற்றது சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். முத்துராமலிங்கருக்கு டேஸ் ஊர்கள், சிற்றூர்கள், சொந்தமான நிலம் இருந்தது. 32 நிலம் இருந்தது. 32 சிற்றூர்கள் இருந்துச்சு. குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து மக்களை விடுபட செய்தவர் முத்துராமலிங்கர். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கரின் அரசியல் வழிகாட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேசம், தெய்வீகம் ஆகிய இரண்டையும் தனது இரு கண்களாக கொண்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு. முத்துராமலிங்கர். நேதாஜி தமிழ்நாட்டின் மதுரைக்கு வந்த நாள் 1939. தம் பிறந்த நாளிலே இறந்தவர் முத்துராமலிங்கர். அதே தம் சொத்துக்களை பசும்பொன்னார் எத்தனை பகுதிகளாக பிரித்தார்? 17 பகுதிகளாக பிரித்தார். தம் சொத்தின் 17 பாகங்கள் எத்தனை பாகங்களை மக்களுக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார்? 16. எத்தனை முறை முத்துராமலிங்கர் தேர்தலில் போட்டியிட்டுள்ளார்? 5 முறை. முத்துராமலிங்கர் தேர்தலில் போட்டியிட்ட ஆண்டுகள் 1937, 1946, 1952, 1957, 1962. ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தினை படைத்தானே தவிர ஜாதியும் நிறத்தையும் அல்ல என்று கூறிய முத்துராமலிங்க தேவர். நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலை நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் முத்துராமலிங்கர். நெக்ஸ்ட் லெசன். செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகே செங்கம்படுத்தான். கல்யாண சுந்தரம் வாழ்ந்த காலம் 1930 1959. கல்லிலே கலைவண்ணம். நெக்ஸ்ட் லெசன். வியக்க வைக்கும் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம். ஐதீஸ்வரன் கோயில் எங்கு உள்ளது? தாராசுரம். ஐதீஸ்வரம் கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு யாரால் கட்டப்பட்டது? 800 ஆண்டுகளுக்கு முன்பு ராசராச சோழனால் கட்டப்பட்டது. கும்பகோணத்தின் தென்புறம் பாயும் ஆறு அரிசிலாறு. அரிசிலாறு இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரசலாறு. முப்புறம் எரித்தவன் திரிபுரந்தகன். யானை உரித்த போர் கஜம்ஹரமூர்த்தி. அடிமுட தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர். இன்றைய கண்தானத்திற்கு அன்றைய எடுத்துக்காட்டாக அமைந்தவர் கண்ணப்பர். 7 கருங்கல் படிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிகம பதனி என்னும் 7 நாத படிகளாக. தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றத்திற்கும் அதன் கீழ் இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறியவர் காரல் சேகன். எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் அமைந்துள்ளது? அரசலாறு. தாராசுரம் கோயில் எதில் இடம்பெற்றுள்ளது? யுனெஸ்கோ. அதிபத்தர், அமர்நீதியார், இயற்பதையார், இசைஞானியர், எரிபத்தார், ஏனாதி நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்களின் கல்வெட்டுகள் உள்ளது. நெக்ஸ்ட் லெசன். சாதனை பெண்மணி மேரி கியூரி. கியூரி அம்மையாரின் கணவர் பியூரி கியூரி. கியூரி அம்மையார் எந்த நாட்டில் பிறந்தார்? 1867 போலாந்து. கியூரி தன் கணவருடன் சேர்ந்து முதலில் கண்டுபிடித்த தனிமப் பொருள் என்ன? பெலோனியம். மேரி கியூரிக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1903. H.A. பெக்கோரல். எந்த ஆண்டு கண்டுபிடிப்பதற்காக 1903 மேரி கியூரி இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்? ரேடியம். வேதியியலுக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1911. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. 1903. கியூரி அம்மையார் இயற்கையை எழுதிய வருடம் 1934.
கியூரியின் மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு பெற்றனர்? 1935ஆம் ஆண்டு. மேரி கியூரி அறிவியல் பாடம் பயின்ற நாடு பிரான்ஸ். நெக்ஸ்ட் லெசன் தனிப்பாடல். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் என்ற பாடலின் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர். தனிப்பாடல் திரட்டு என்னும் நூல் புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்களால் தொகுக்கப்பட்டது. துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். தனிப்பாடல்கள் பெரும்பாலானவை பாடப்பட்டது 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு. சொல்பொருள். பரங்குன்றாளன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன். குமரகண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய். நெக்ஸ்ட் லெசன் அந்த காலம் இந்த காலம். நினைச்சதெல்லாம் எழுதி வச்சது இந்த பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண சுவாமி. உடுமலை நாராயண கவிராயர் தமிழக மக்களால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பகுத்தறிவு கவிராயர். உடுமலை நாராயண கவிராயர் வாழ்ந்த காலம் 1899 1981 வரைக்கும். பாமர மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கவிதைகளை பாடியவர் உடுமலை நாராயண கவிராயர். நெக்ஸ்ட் லெசன் நாடும் நகரமும். முரப்பு நாடு எனப்படுவது பாண்டிய மண்டலத்தை சேர்ந்த நாடுகளுள் ஒன்று. நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி. சிறந்த ஊர்கள் என்னும் பெயரால் வழங்கப்படுவது நகரம் அல்லது புறம். தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பேட்டை. உதாரணம்: செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஒரு ஊர் செவ்வாய்ப்பேட்டை. திருமலைக்கு அருகே முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஊர் திருவல்லிக்கேணி. பெருமாள் கோவில் கொண்ட ஊர்கள் எவ்வாறு அடைமொழி வைத்து அழைப்பர்? திரு என்னும் அடைமொழியால் அழைப்பர். நாடு நகரம் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது மற்றும் இதன் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. ஊரும் பேரும் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. புலம் என்றால் நிலம் என்று பொருள். கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் எனப்படுவது பட்டினம். உதாரணம்: காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், கயல்பட்டினம். கடற்கரை சிற்றூர்கள் எனப்படுபவை பாக்கம். உதாரணம்: பட்டினப்பாக்கம், மீனம்பாக்கம், சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குப்பம், காட்டுக்குப்பம், நொச்சிக்குப்பம், மந்தரக்குப்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வணிகத்தால் மேம்பட்டு இன்றும் விருதுநகராக விளங்குகிறது. மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் பற்றிய பாடிய புலவர் திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட் லெசன் குற்றால குறவஞ்சி. குற்றால மலைவளம். வானரங்கள் கண்ணி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என தொடங்கும் பாடலை பாடியவர் திரிகுட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகுட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி டேஸ் வகையை சார்ந்தது. குறவஞ்சி இலக்கிய வகையை சார்ந்தது. டேஸ் நூலில் நிறைந்து காணப்படுகிறது. இந்நூலில் நிறைந்து காணப்படுவது ஓசைநயம் மிக்க பாடல்கள். வளைந்த இளப்பிறையை யார் தன் சட்டையில் அணிந்துள்ளார்? சிவபெருமான். காணவர்கள் வானத்தில் இருக்கும் தேவர்களை எப்படி அழைப்பர்? கண் சிமிட்டி அழைப்பர். வானத்தையே தேரில் அலை நீரில் எவைகள் வழுக்கி விழும்? அலை நீரில் எவைகள் வழுக்கி விடும்? கதிரவனின் தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்கள் தேரின் சக்கரங்களும் வழுக்கிவிடும். குற்றால குறவஞ்சியில் யாருடைய உள்ளம் தான் ஒடுங்கியிருக்கும்? தவம் செய்வோரின் உள்ளம். குற்றால குறவஞ்சி எவைகள் மட்டுமே வாடுகின்றன? பெண்களின் மெல்லிடை. குற்றால குறவஞ்சி எவை மட்டுமே வருந்துகின்றன? முத்துக்களை ஈனும் சங்குகள் மட்டுமே வருந்துகின்றன. குற்றால குறவஞ்சி எவை மட்டுமே மண்ணில் போடுகின்றன? விதைகள். குற்றால குறவஞ்சி எவை மட்டுமே புலம்புகின்றன? குழந்தைகள் காலில் அணியும் கிண்கிணிகள் மட்டுமே. குற்றால குறவஞ்சியில் மக்கள் எதை தேடி அலைவதில்லை? செல்வங்களை தேடி அலைவதில்லை. குற்றால குறவஞ்சியில் மக்கள் எதை மட்டுமே தேடுவார்கள்? அறம், பெருமை. சொற்பொருள். வானரங்கள் ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு, வான்கவிகள் தேவர்கள், கமன சித்தர் வான்வெளியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள், காய சித்தி மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை,
பரிகால் குதிரையின் கால் கூனல் வளைந்த வேணி சடை மின்னார் பெண்கள் மருங்கு இடை சூளுலை கருவை தாங்கும் துன்பம் மரமும் பழைய குடையும் பின்றி கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது என தொடங்கும் பாடலை பாடியவர் அழகிய சொக்கநாதர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர். அழகிய சொக்கநாத புலவர் 19ஆம் நூற்றாண்டு. அழகிய சொக்கநாத புலவர் பாடல்களின் எண்ணிக்கை 25க்கும் மேற்பட்ட தனி பாடல்களை இயற்றியுள்ளார். ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடப்படுவது சிலேடை அல்லது இருட்டற மொழிதல். அடைக்கலம் என்று வந்து அடைந்தவரை அளிக்கும் மன்னனே என்று கூறப்படும் முத்துசாமி துரை. கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை. நெக்ஸ்ட் லெசன் வாழ்த்து. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி. திருவிக்க பெற்றோர் விருத்தாச்சலம் சின்னம்மையார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th எல்லாமே முடிச்சிட்டோம். ஓல்டு புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 7th அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸு, வேறு ஏதாவது டாப்பிக்லேருந்து வீடியோ போடணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.